அனைவருக்கும் வணக்கம். இன்று நாம் ஒரு மிக முக்கியமான ஆழமான ஞான தேடலை தொடங்கப் போகிறோம். 35 ஆண்டுகால யோக சாதனையின் சாரமாக டாக்டர் பண்டிட்ஜி கண்ணைய யோகி அவர்கள் நமக்கு வழங்கிய மானச யோகம் என்னும் பொக்கிஷத்தை நாம் இன்று புரட்டப் போகிறோம். இந்த நூல் வெறும் தத்துவம் அல்ல. இது ஒரு மனிதன் தன் மனதை எப்படி ஒரு கருவியாக மாற்றி வாழ்க்கையை தன் வசப்படுத்தலாம் என்பதற்கான நேரடி வழிகாட்டி. அம்பத்தூர் ஆத்ம யோக ஞான சபா மூலம் உலகெங்கும் பரவிய இந்த யோக ரகசியங்கள் இன்று நமக்கான ஒரு பாடமாக மாறப்போகிறது. இப்போது நாம் இந்த நூலின் முதல் அத்தியாயத்திற்குள் நுழையப் போகிறோம். இது உண்மையிலே ஒரு அற்புதமான பயணம்தான். ஆமாம். சரி, இதை நாம் கொஞ்சம் விரிவாக பார்ப்போம். இந்த இரண்டாவது அத்தியாயம் வாழ்க்கையின் வேற்றுமைகள் அப்படிங்கிற ஒரு பெரிய மைய கருத்துக்குள்ள நுழையுது. கரெக்ட். அதாவது நீங்களே இதை நிறைய முறை யோசிச்சிருப்பீங்க. நம்ம உலகத்துல மனிதர்களிடையே ஏன் இவ்ளோ வேறுபாடுகள் இருக்கு? ஆமா, அது ஒரு பெரிய கேள்விதான். நீங்க தினமும் வெளியே போகும்போது ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா பளபளப்பான சொகுசு கார்கள் போயிட்டு இருக்கும். அதே ரோட்ல இன்னொரு பக்கம் ஒருத்தர் ஒருவேளை சாப்பாட்டுக்காக ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருப்பார். உண்மைதான். ஒரே பூமி, ஒரே மனித குலம்தான். எக்ஸாக்டா. ஆனாலும் ஏன் இவ்ளோ முரண்பாடுகள்? ஒருத்தர் பிறக்கும்போதே ரொம்ப பெரிய கோடீஸ்வர குடும்பத்துல பிறக்கிறார். இன்னொருத்தர் அடிப்படை வசதிகள் கூட இல்லாத வறுமையில பிறக்கிறார். ஒருத்தருக்கு நினைச்சதெல்லாம் உடனே கிடைக்குது. இன்னொருத்தர் சின்ன சின்ன விஷயங்களுக்கு கூட வாழ்க்கை முழுக்க போராடுறார். ரைட். அதுதான். இந்த ஏற்றத்தாழ்வுகளுக்கு நாம பாக்குற இந்த வேற்றுமைகளுக்கு உண்டையான அடிப்படை காரணம் என்னவா இருக்கும்? இந்த முரண்பாட்டை மனிதகுலம் பல ஆயிரம் வருஷமா புரிஞ்சுக்க முயற்சி பண்ணிட்டு இருக்கு. ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஒவ்வொரு தத்துவமும் இதுக்கு ஒரு விடிய சொல்ல ட்ரை பண்ணிருக்கு. ஆனா மானச யோகம் இந்த விளக்கங்களை எல்லாம் சும்மா மேலோட்டமா அணுகாம ஒரு கூர்மையான லாஜிக் மூலமா, அதாவது ரொம்ப தர்க்க ரீதியா பகுப்பாய்வு செய்யுது. ஓஹோ. அப்படி அலசும்போது நாம் காலம் காலமா நம்பிட்டு இருக்கிற பல பதில்கள்ல எவ்வளவு பெரிய லாஜிக்கல் ஓட்டைகள் இருக்குன்னு நமக்கு தெரிய ஆரம்பிக்குது. அப்படியா? அந்த பதில்கள்ல முதலாவது இடத்துல இருக்கிறது கர்மவினை அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஆமா, சந்தேகமே இல்ல. ஏன்னா பொதுவா உலகத்துல இருக்கிற நிறைய மக்கள் கிட்ட நீங்க இந்த கேள்வியை கேட்டீங்கன்னா அவங்க உடனே சொல்றது எல்லாம் அவனவன் செஞ்ச வினை பயன் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. கரெக்ட். முற்பிறவியில செஞ்ச பாவம் புண்ணியம்னு சொல்லுவாங்க. ஆமாம். அதாவது கடந்த காலத்துல ஒரு மனிதன் தன் உடல் மனதால செஞ்ச செயல்களோட பலனை தான் இன்னைக்கு அவன் அனுபவிக்கிறான் அப்படிங்கிறது அவங்களோட பாயிண்ட். இது கேக்குறதுக்கு ரொம்ப நியாயமா படுது இல்ல? ஆமா, நல்லது செஞ்சா நல்லது நடக்கும், கெட்டது செஞ்சா கெட்டது நடக்கும் அப்படிங்கிற ஒரு கணக்கு இதுல இருக்கு. இதை எப்படி நாம தப்புன்னு சொல்ல முடியும்? இதுல இருக்கிற தார்மீக ரீதியான நியாயத்தை இந்த நூல் தப்புன்னு சொல்லல. சமூகத்துல மனிதர்கள் தப்பு செய்யாம இருக்க இந்த கர்ம வினை அப்படிங்கிற கோட்பாடு ஒரு நல்ல கட்டுப்பாட்டு கருவியா இருக்கலாம். ஓ சரி. ஆனா நாம இங்க தேடுறது அந்த வேற்றுமைகளுக்கான மூல காரணத்தை. அந்த அடிப்படையில பார்த்தா கர்மவாதம் ஒரு மிகப்பெரிய தர்க்கப்பிழையில மாட்டிக்குது. என்ன பிழை? எனக்கு புரியலையே. இங்க கவனிக்க வேண்டிய ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, இதை இப்படி யோசிச்சு பாருங்க. ஒரு மனிதனோட இன்றைய நிலைக்கு அவனோட முந்தைய கர்மம் தான் காரணம்னா, அந்த முந்தைய கர்மத்துக்கு அதுக்கு முந்தைய கர்மம் காரணம். ஆமா, அது ஒரு செயின் மாதிரி போயிட்டே இருக்குமே. எக்ஸாக்ட்டா. இப்படி பின்னோக்கி போயிட்டே இருந்தா உயிர்கள் முதலா தோன்றுன ஒரு தொடக்கப்புள்ளி இருந்திருக்கணும் இல்லையா? ஒரு நிமிஷம். ஆமா, கண்டிப்பா ஒரு தொடக்கப்புள்ளி இருந்திருக்கணும். எல்லா உயிர்களும் முதல் முறையா எந்த பாவ புண்ணியமும் இல்லாம ஒரு பிளாங்க் ஸ்லேட் மாதிரி தானே தொடங்கியிருக்கணும். அதுதான் முக்கியமான இடம். அந்த தொடக்க புள்ளில எல்லா உயிர்களும் ஒரே நிலையில எந்த கர்மமும் இல்லாம இருந்தப்போ ஒரு உயிர் மட்டும் ஏன் நல்ல கர்மத்தை செய்யணும்? இன்னொரு உயிர் ஏன் தீய கர்மத்தை செய்யணும்? கர்மம் உருவாவதற்கு முன்பே அந்த முதல் வேற்றுமை எப்படி உருவாச்சு? அந்த இடத்துல என்ன காரணம் செயல்பட்டது? வாவ், இது உண்மையிலேயே யோசிக்க வேண்டிய விஷயம்தான். முதல் கர்மம் செய்யறதுக்கு முன்னாடியே அங்க ஒரு வேற்றுமை இருந்திருந்தாதான் ஒருத்தர் நல்லதையும் மற்றவர் கெட்டதையும் செஞ்சிருக்க முடியும். உண்மைதான். அப்போ அந்த முதல் வேற்றுமைக்கு காரணம் நிச்சயமா கர்மம் கிடையாது. வேலை ஏதோ ஒண்ணுதான் அந்த முதல் வேறுபாட்டை உருவாக்கியிருக்கு. ரைட்? 100% உண்மை. அந்த முதல் காரணத்தை கர்மவாதிகளால விளக்கவே முடியறதில்ல. கர்மம் அனாதியானது, அதுக்கு தொடக்கமே இல்லான்னு சொல்லி விவாதத்தை முடிச்சுக்க பாப்பாங்க. ஓ, ஈஸியா எஸ்கேப் ஆயிடுவாங்க. ஆமா. ஆனா தர்க்க ரீதியா, அதாவது லாஜிக் படி பார்த்தா காரணம் இல்லாம எந்த ஒரு காரியமும் நடக்காது. அதனால கர்மவினை அப்படிங்கிறது முழுமையான விடை அல்ல அப்படிங்கிறது நமக்கு தெளிவாகுது. சூப்பர். கர்மவாதத்துல இருக்கிற இந்த ஓட்டைய புரிஞ்சுக்கிட்டவங்க அடுத்து வைக்கிற வாதம் இன்னும் சிம்பிளானது. அவங்க என்ன சொல்லுவாங்க?
அவங்க நேரடியா இந்த பொறுப்ப கடவுள் மேல வச்சிடுவாங்க. எல்லாம் அவன் செயல் அப்படிங்கிற ஒரு வரியில முடிச்சிடுவாங்க. ஓ, கடவுளோட லீல அப்படின்னு சொல்றது. ஆமா, ஒருத்தரை ஏழையா படைக்கிறதும் இன்னொருத்தர பணக்காரனா படைக்கிறதும் இறைவனோட விருப்பம், அவரோட சித்தம்னு சமயவாதிகள் சொல்றாங்க. இதுல எந்த லாஜிக்கும் தேவையில்ல, வெறும் நம்பிக்கை மட்டும் போதும்னு தோணுதில்ல? அவங்க லாஜிக் தேவையில்லைன்னு நினைக்கலாம். ஆனா பிரபஞ்சம் ஒரு குறிப்பிட்ட தர்க்கத்தோட அடிப்படையில தான் இயங்கிட்டு இருக்கு. இதத்தான் விஞ்ஞானம் ஆணித்தரமா நிரூபிக்குது. என்ன தர்க்கம் அது? காரண காரிய விதி, அதாவது லா ஆஃப் காஸ் அண்ட் எஃபெக்ட். இந்த உலகத்துல உயிரற்ற சடப்பொருள்களுக்கு கூட ஒரு மாற்றம் நடக்குதுன்னா அதுக்கு ஒரு துல்லியமான காரணம் இருக்கு. ஆ, உதாரணத்துக்கு? தண்ணி ஆவியாகிறதுக்கு வெப்பம் தான் காரணம். ஒரு கல் கீழே விழுகுதுன்னா அதுக்கு புவியீர்ப்பு விசைதான் காரணம். கரெக்ட். இப்படி ஒவ்வொரு காரியத்துக்கும் ஒரு காரணம் இருக்கும்போது கடவுளோட விருப்பம் அப்படிங்கிற ஒற்றை வார்த்தையை நாம எப்படி விடையா ஏத்துக்க முடியும்? அதாவது கடவுள் ஒருத்தரை ஏழையாகவும் மற்றொருவரை பணக்காரனாகவும் படைக்க விருப்பப்படுறார் அப்படின்னாலும் அந்த விருப்பத்துக்கு ஒரு காரணம் இருக்கணும்னு சொல்றீங்களா? கண்டிப்பா. நாம மனிதர்களோட மனசை பார்த்தாலே இது புரியும். நீங்க ஒரு பொருளை விரும்புறீங்க அல்லது வெறுக்கிறீங்கன்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்கும்ல. ஆமா, காரணம் இல்லாம எதுவும் பிடிக்காது. அதேதான். காரணம் இல்லாம ஒரு விருப்பம் தோன்றதில்ல. அப்படி இருக்க எல்லையற்ற ஆற்றல் கொண்ட ஒரு சக்திக்கு மனிதர்களிடையே இவ்வளவு பெரிய ஏற்றத்தாழ்வுகளை படைக்கக்கூடிய விருப்பம் ஏன் ஏற்பட்டுச்சு? ம் அவருக்கு அப்படி ஒரு விருப்பம் தோன்றுவதற்கு காரணம் என்னன்னு கேட்டா அதுக்கு விடை இல்ல. நாம இங்க எந்த மத நம்பிக்கையையும் குறை சொல்லல. ஆனா வேற்றுமைக்கான அடிப்படை காரணத்தை தேடும்போது கடவுளோட விருப்பம் அப்படிங்கிற வாதம் கேள்விய அடுத்த கட்டத்துக்கு தள்ளுதே தவிர பதில சொல்றதில்ல. ரைட். இங்கேதான் விஷயம் ரொம்ப சுவாரஸ்யமா மாறுது. இதை கேட்கும்போது நாத்திகர்கள் சொல்ற வாதம் தான் சரியோன்னு எனக்கு தோணுது. நாத்திகர்கள் வாதம்னா தற்செயல்னு சொல்றீங்களா? ஆமா, கடவுளும் இல்ல, முன்ஜென்ம கர்மாவும் இல்லன்னா மிச்சம் இருக்கிறது தற்செயல், அதாவது ரேண்டம்னஸ் மட்டும்தான். ஒருத்தன் ஏழையா பிறக்கிறதும் பணக்காரனா பிறக்கிறதும் சும்மா தற்செயலா நடக்கிறது. ஒரு விபத்து மாதிரி அப்படின்னு சொல்றாங்க. கரெக்ட். இதுக்கு பின்னால் எந்த லாஜிக்கும் கிடையாது, எந்த காரணமும் கிடையாதுன்னு நவீன சிந்தனையாளர்கள் பல பேர் நம்புறாங்களே. நாத்திகர்களும் சில தத்துவவாதிகளும் இந்த தற்செயல் அப்படிங்கிற வார்த்தையை ஒரு கவசம் மாதிரி பயன்படுத்துறாங்க. தங்களுக்கு புரியாத, காரணம் கண்டுபிடிக்க முடியாத எல்லாவற்றையும் இந்த தற்செயல் அப்படிங்கிற குப்பை தொட்டிக்குள்ள போட்டு முடியறாங்க. ஓ, அப்படியா? ஆமா, இதுல ஒரு பெரிய முரண்பாடு இருக்கு. விஞ்ஞானத்தை அடிப்படையா வச்சுதான் இவங்க கடவுளை மறுக்கிறாங்க. ஆனா அதே விஞ்ஞானத்தோட பார்வையில தற்செயல்னு ஒண்ணு பிரபஞ்சத்துல கிடையவே கிடையாதுங்கிறத வசதியா மறந்துடுறாங்க. ஒரு நிமிஷம், இது எனக்கு ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கு. விஞ்ஞான கோட்பாடுகள் தற்செயல் அப்படிங்கறத மறுக்குதா? இது நான் எப்படி புரிஞ்சுக்கிறது? மானச யோகத்துல இதுக்கு ரொம்ப ஆழமான உதாரணங்கள் கொடுத்திருக்காங்க. இப்போ ஒரு 10 பைசா நாணயத்தை எடுத்து நீங்க வானத்துல சுண்டி விடுறீங்கன்னு வச்சுப்போம். சரி, சுண்டிட்டேன். அது கீழே விழும்போது பூ விழுமா தலை விழுமா அப்படிங்கறத நாம என்னன்னு சொல்லுவோம்? அது தற்செயல்னு தான் சொல்லுவோம். அது ஒரு சான்ஸ். எனக்கு பூ விழணும்னு ஆசை இருக்கலாம், ஆனா அது என் கண்ட்ரோல்ல இல்லையே. அது உங்க கண்ட்ரோல்ல இல்ல அப்படிங்கிறது உண்மைதான். ஆனா அது தற்செயல் கிடையாது. அந்த நாணயம் எந்த பக்கம் விழுகுது அப்படிங்கிறது நூற்றுக்கணக்கான துல்லியமான காரணங்களோட தொகுப்பு. நூற்றுக்கணக்கான காரணங்களா? நாணயம் சுண்டுறது இல்லையா? ஆமா, நீங்க நாணயத்தை சுண்டும்போது உங்க பெருவிரல் எந்த அளவுக்கு அழுத்தத்தை கொடுத்துச்சு, நாணயம் காத்துல எத்தனை முறை சுழன்றுச்சு, அந்த நிமிஷத்துல அந்த ரூம்ல காத்தோட வேகம் என்ன, ஓஹோ, காத்தோட அழுத்தம் என்ன, நாணயம் சுண்டப்பட்ட போது பூமியிலிருந்து அது எவ்வளவு உயரத்துல இருந்துச்சு, புவியீர்ப்பு விசை எப்படி செயல்பட்டுச்சு, இந்த எல்லா காரணங்களும் சேர்ந்துதான் அது பூ விழுவதா தலை விழுவதான்னு தீர்மானிக்குது. அட, இதை நான் இப்படி யோசிச்சதே இல்ல. அப்படி என்றால் இந்த எல்லா காரணங்களோட அளவீடுகளையும் நம்மால கரெக்டா கணிக்க முடியும்னா நாணயம் எந்த பக்கம் விழுன்னு 100% சரியா சொல்ல முடியும்னு சொல்றீங்களா? துல்லியமா சொல்ல முடியும். இது ஒரு மேத்ஸ் ஃபார்முலா மாதிரி தான். இதுல காத்தோட வேகம் ஒரு சின்ன அளவு மாறி இருந்தாலோ உங்க விரலோட அழுத்தம் 1 மில்லிமீட்டர் மாறி இருந்தாலோ முடிவு வேற மாதிரி வந்திருக்கும். அதனால அந்த முடிவு தற்செயலானது இல்ல. நாம் அந்த காரணங்களே அறியும் அளவுக்கு அறிவு இல்லாததால அதை சான்ஸ்னு சொல்லி நம்மள நாமே சமாதானப்படுத்திக்கிறோம். அப்படி என்றால் வாழ்க்கையில நடக்கிற பெரிய விபத்துகளும் இப்படிதான் நடக்குமா? இந்த புக்ல சொல்லப்பட்டிருக்கிற அந்த சாலை விபத்து உதாரணத்தையும் நம்ம இங்க பார்க்கலாம் நினைக்கிறேன். கண்டிப்பா, அது ரொம்ப நல்ல உதாரணம். இப்போ எதிர்பாராமல் ஒரு வண்டியில அடிபட்டு ஒருத்தர் இறந்துடுறார். எல்லாரும் பாவம், தற்செயலான மரணம்னு சொல்வாங்க. இதுலயும் ஒரு துல்லியமான காரணம் இருக்கா என்ன? உறுதியா இருக்கு. ஒரு விபத்துங்கிறது எந்த காரணமும் இல்லாம திடீர்னு காத்திலிருந்து உருவாகிறது இல்ல. இறந்தவர் அன்னைக்கு காலையில வீட்டிலிருந்து புறப்பட்ட துல்லியமான நேரம்,
அவர் நடந்த வேகம், அவர் சென்ற திசை, அவரோட மனநிலை இதெல்லாம் ஒரு பக்கம். ரைட். மறுபக்கம் அவர் மேல மோதின வண்டி புறப்பட்ட நேரம், ஓட்டுநரோட கவனம், வண்டியோட வேகம் இதெல்லாம் பல கிலோமீட்டருக்கு முன்னாடியே ஒரு குறிப்பிட்ட புள்ளி நோக்கி நகரத் தொடங்கிடுச்சு. இந்த 2 வரிசை காரணங்களும் ஒரு மில்லி செகண்ட் கூட பிசகாம ஒரே புள்ளியில இணைஞ்சதால தான் அந்த விபத்து நடந்துச்சு. இதுல ஒருத்தர் 1 நிமிஷம் தாமதமா புறப்பட்டிருந்தா கூட விபத்து நடந்திருக்காது. இது ஒரு பெரிய கண்ணோட்டத்தோட இணைச்சு பார்த்தா கேக்குறதுக்கே கொஞ்சம் மலப்பா இருக்கு. பிரபஞ்சத்துல நடக்கிற ஒவ்வொரு சின்ன அசைவுக்கும் பின்னாடியும் இவ்வளவு துல்லியமான கணிதம் இயங்கிட்டு இருக்குன்னா தற்செயல் அப்படிங்கிற வார்த்தைக்கே அர்த்தமில்லாம போயிடுது. உண்மைதான். அப்படியானால் இதற்கெல்லாம் என்ன அர்த்தம்? எந்த நிகழ்வுக்கும் காரணம் இருக்குன்னா மனிதர்களுக்குள் இருக்கும் வேறுபாடுகளுக்கும் ஒரு திட்டவட்டமான காரணம் இருந்தாகணும். எக்ஸாக்ட்டா. ஆனா அது கர்மா இல்ல, கடவுளோட சித்தம் இல்ல, தற்செயலும் இல்லன்னா வேற என்னதான் காரணம்? நிறைய பேர் அதிர்ஷ்டம், ஜோதிடம், உடற்கூறு மரபியல், ரேகை சாஸ்திரம்னு பல விஷயங்களை சொல்றாங்க. ஆனா இந்த வாதங்கள் எல்லாம் கொஞ்சம் உற்று நோக்குனா இது எல்லாமே ஒரு தர்க்க சுழற்சிக்குள்ள, அதாவது ஒரு சர்க்குலர் ரீசனிங்குள்ள மாட்டிக்கிறத நம்ம பார்க்கலாம். சர்க்குலர் ரீசனிங்கா? ஒரு நிமிஷம், எனக்கு ஒரு சின்ன ஒப்பீடு தோணுது. இது எப்படி இருக்குன்னா, இப்போ எனக்கு காய்ச்சல் வந்திருக்குன்னு வச்சுப்போம். சரி. நான் டாக்டர் கிட்ட போறேன். சரி. எனக்கு ஏன் காய்ச்சல் வந்துச்சுன்னு கேட்டா அவர் என் வாயில ஒரு தெர்மாமீட்டரை வச்சுட்டு தெர்மாமீட்டர்ல 102 டிகிரி காட்டுது, அதனாலதான் உங்களுக்கு காய்ச்சல்னு சொன்னா எப்படி இருக்கும்? சூப்பர் உதாரணம். இதை விட எளிமையா சொல்ல முடியாது. தெர்மாமீட்டருங்கிறது காய்ச்சலை அளந்து காட்டுற ஒரு கருவியே தவிர அது காய்ச்சலை உருவாக்குறது இல்ல. ரைட். அதே லாஜிக் தான் ஜோதிடத்துக்கும் வரும்னு நினைக்கிறேன். கண்டிப்பா. ஒரு ஜோதிடர்கிட்ட போய் ஒரு மனுஷன் ஏன் இவ்ளோ கஷ்டப்படுறான்னு கேட்டா அவன் பிறந்த நேரத்துல கிரகநிலைகள் சரியில்லை அப்படின்னு சொல்வார். உடனே நாம அவன் ஏன் அப்படிப்பட்ட மோசமான கிரக நிலையில பிறக்கணும்னு கேட்போம். கேட்டா அவரு திரும்பவும் பழையபடி அது முற்பிறவி கர்ம வினை அப்படிங்கிற இடத்துக்கு வந்து நிப்பாரு. கிரகநிலைகள் வாழ்க்கையோட அமைப்பை காட்டலாமே தவிர அவையே வாழ்க்கையை தீர்மானிக்கிற மூலக்காரணம் அல்ல. அப்போ இதே கேள்விதான் மரபணுக்களுக்கும் வருமா? பயாலஜி படி பார்த்தா உடற்கூறு வல்லுநர்கள் என்ன சொல்றாங்கன்னா, ஒரு குழந்தையோட குணமோ ஆரோக்கியமோ அந்த டிஎன்ஏ மூலமா தான் தீர்மானிக்கப்படுதுன்னு சொல்றாங்க. ஆமா, டிஎன்ஏ தான் காரணம்னு சொல்லுவாங்க. ஆனா அந்த டிஎன்ஏ ஏன் அப்படி அமையணும்? ஒரே தாய் தந்தைக்கு பிறக்கும் 2 குழந்தைகளுக்கு ஏன் வெவ்வேறு விதமான மரபணுக்கள் அமையணும்? இந்த கேள்விய கேட்டா விஞ்ஞானம் அங்க மௌனமாயிடுது. ரேகை சாஸ்திரி கைரேகைய காரணம் காட்டுவார். ஆனா ரேகைகள் ஏன் அப்படி அமைஞ்சதுன்னு கேட்டா அவருக்கும் பதில் தெரியாது. நீங்க சரியா பிடிச்சிட்டீங்க. இவங்க எல்லாரும் தாங்கள் நம்புற ஒரு கருவியையோ இல்ல அறிகுறியையோ தான் காரணமா காட்டுறாங்க. அடிப்படை காரணம் என்னன்னு தேடி போகும்போது திரும்பவும் சுத்தி வந்து கர்மவினை அல்லது கடவுள்னு விடை தெரியாத இடத்துல தான் நிக்கறாங்க. இது ஒரு முடிவில்லாத சுழற்சி தான். அப்படியானால் நாம் தேடிக்கொண்டிருக்கும் இந்த விடைக்கு எங்கேதான் தீர்வு இருக்கு? கர்மவினை, தற்செயல், கிரகநிலைகள் எல்லாமே மேலோட்டமானவைன்னு தெளிவா தெரிஞ்சிடுச்சு. அந்த ஆழமான காரணம் எங்கே மறைஞ்சிருக்கு? இந்த கேள்விக்கான விடையை நோக்கி பயணிக்க தான் மானச யோகத்தோட ஆசிரியர் ஒரு மிகச்சிறந்த உருவகத்தை பயன்படுத்துறார். ஒரு மாபெரும் மரத்தை நீங்க பாக்குறீங்க. அந்த மரத்துல நிறைய கிளைகள், இலைகள் இருக்கு. சில கிளைகள்ல இனிமையான பழங்கள் இருக்கு. சில கிளைகள் காய்ந்து போயிருக்கு. மரத்தோட இந்த பிரம்மாண்டமான வளர்ச்சிக்கும் வேற்றுமைகளுக்கும் உண்மையான காரணம் எது? வெளியில தெரியலனாலும் மரத்துக்கு அடியில இருக்கிற வேர்கள் தான் காரணமா இருக்க முடியும். எக்ஸாக்ட்டா. நிலத்தடி வேர்கள் வெளியே நிக்கிறவங்களுக்கு தெரியறதில்ல. எந்த வேர் எந்த கிளைக்கு சத்து அனுப்புதுங்கிறது பூமிக்கடியில இருட்டுக்குள்ள அமைதியா நடக்கிற ஒரு ரகசிய செயல்பாடு. அதுபோலவே மனிதர்களிடையே நாம பார்க்கிற இந்த ஏழை, பணக்காரன், அறிவாளி, முட்டாள் அப்படிங்கிற அத்தனை ஏற்றத்தாழ்வுகளுக்கும் அடிப்படை காரணம் நம்ம ஐம்புலன்களுக்கு அப்பாற்பட்ட கண்களுக்கு தெரியாத ஒரு சூக்குமமான தத்துவத்துல மறைஞ்சிருக்கு. ஒரு சப்டல் பிலாசபில இருக்கு. நேயர்களே, நீங்க இப்ப கேக்குறது ரொம்ப முக்கியமான ஒரு கட்டம். இந்த உண்மையை அறிவது ஏன் உங்களுக்கு முக்கியம்? நீங்க இதுவரைக்கும் உங்க வாழ்க்கையில நடந்த தோல்விகளுக்கோ அல்லது மற்றவர்கள் வேகமாக முன்னேறுவதை பார்த்தோ எனக்கு மட்டும் ஏன் அதிர்ஷ்டம் இல்லேன்னு வருத்தப்பட்டிருக்கலாம். ஆமா, சூழ்நிலைகளை குறை சொல்லியிருக்கலாம். ரைட். ஆனா இந்த அதிர்ஷ்டத்தையோ சூழ்நிலைகளையோ குறை சொல்றத விட்டுட்டு உண்மையான காரணம் எப்படி செயல்படுகிறது அப்படிங்கறத தேடுற அறிவு பயணத்தை இது தொடங்குது. அதிர்ஷ்டம்ங்கிற மாயையை நீங்க தூக்கி எறிஞ்சிடுவீங்க. அந்த விழிப்புணர்வு தான் இந்த நூலோட முதல் வெற்றி. நான் ஏன் இப்படி இருக்கிறேன் அப்படிங்கிற கேள்விக்கான விடை ஏன் கண்களுக்கு தெரியாத ஏதோ ஒரு சூக்குமமான தளத்துல இயங்கிட்டு இருக்குன்னு தெரிஞ்சிட்டா
தேடல் முழுமையா மாறிடும். வெளியுலகத்தை மாற்றுவதற்கு பதிலா தன்னுடைய அந்த அகப்பயணத்தை மனிதன் தொடங்குவான். ஆனா எனக்கு ஒரு சின்ன சந்தேகம். அந்த மறைமுக காரணம் என்னன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி அந்த வேற்றுமைகள் எதன் வழியாக செயல்படுகின்றன அப்படிங்கறத நம்ம கண்டுபிடிக்கணும்னு தோணுது. ஒரு மரத்துக்கு வேர்கள் எப்படி தண்ணீரை உறிஞ்சு தருதோ அதுபோல அந்த கருவி எது? இதுதான் நாம உடைக்க வேண்டிய அடுத்த மிக பெரிய புதிர். அந்த ஆணிவேர் எந்த கருவி வழியாக செயல்படுதுன்னு கண்டுபிடிச்சிட்டா புதிரோட மையத்தை அடைஞ்சிடலாம். அது வேற எங்கேயோ இல்ல, ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் இயங்கிக்கிட்டு இருக்கிற ஒரு விஷயம்தான். உங்க மனசுக்குள்ளேயே இருக்கிற அந்த ரகசிய கருவி எதுவாக இருக்கும்? உங்கள் மனமாக இருக்குமா? உங்கள் வாழ்க்கையின் அத்தனை ஏற்றத்தாழ்வுகளையும் தீர்மானிக்கும் அந்த தலம் உங்கள் மனம்தானா? அதை பற்றி சிந்தியுங்கள். அதற்கான விடைகளை நாம் தொடர்ந்து தேடுவோம். இவ்வளவு நேரம் கேட்டதுக்கு ரொம்ப நன்றி. இந்த தமிழ் வாய்ஸ் ரீட்ஸ் சேனல் மானிட்டைசேஷன் இல்லாம தான் நடக்குது. இந்த ஆடியோ புத்தகம் உங்களுக்கு பயன் தருது என்று நினைத்தால் இந்த முயற்சி தொடர்ந்து போக உங்க ஆதரவும் மிகவும் உதவும். என்னுடைய இந்த முயற்சிக்கு நன்கொடை அளிக்க விருப்பம் இருந்தால் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கப்பட்டுள்ள UPI ID மூலம் வழங்கலாம். உங்களால் முடிந்தளவு போதும். சிறிய ஆதரவும் பெரிய உதவிதான். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மற்றவர்களுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள். இந்த கருத்துக்கள் அவர்களுக்கும் தேவையாக இருக்கலாம். லைக் பண்ணுங்க, உங்க கருத்துக்களை கமெண்ட்ல பகிருங்கள். மனப்பூர்வமான நன்றி.